அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்றால் என்ன, அந்த பத்ததி முறையிலே நாம் ஜாதகத்தை அணுக வேண்டிய முறைகள், குறிப்பாக நட்சத்திர சித்தாந்தத்தை பயன்படுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளுதல், உபநட்சத்திரம் குறித்து செய்திகள், அதாவது பாவக ஆரம்ப முனை கஸ்பல் சப்லாட் என்று கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே சொல்லுகிறோம். அடுத்தபடியாக கோள் நின்ற உபநட்சத்திரம் எந்தெந்த முடிவுகளை தர இருக்கிறது என்பது, அந்த திசாநாதனுடைய கோள், புத்திநாதனுடைய கோள், அதே போல அந்தரநாதனுடைய கோள் எந்த உபநட்சத்திரத்தில் ஒரு மனிதன் பிறக்கின்றானோ அந்த உபநட்சத்திரம் நிற்கின்ற ராசி எந்த பாவகத்தை குறிக்கிறதோ அந்த பாவகத்தினுடைய முடிவைத்தான் அது செய்யும். இப்பொழுது நாம் ஓர் உதாரணத்தோடு பார்க்கின்ற பொழுது அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தற்பொழுது வான மண்டலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற லக்னமானது கும்ப லக்னத்திலே அவிட்டம் நட்சத்திரத்தில் சனியும் செவ்வாயும் வானமண்டலத்தில் இப்பொழுது இயக்கத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல சந்திரகோளானது 12வது ராசியில் இறுதி நட்சத்திரமாக இருக்கின்ற ரேவதி புதனுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ நாம் பார்க்கிற இந்த நேரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த சந்திரன் தன்னுடைய உபநட்சத்திரத்திலேயே சென்று கொண்டு இருக்கிறது. ஆக கும்ப லக்னத்திற்கு 6ஆம் வீட்டிற்குரிய சந்திரன் 2ஆம் வீட்டில் இருந்து கொண்டு இன்று தன்னுடைய பலனை நமக்கு செய்து கொண்டு இருக்கிறது. அதே போல இந்த சந்திரன் செல்லுகின்ற நட்சத்திரமாகிய ரேவதி வானமண்டலத்தின் 7வது ராசியிலே சுக்கிரனுடைய துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்திலும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலும் இன்றைய திசாநாதன் சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் திசையிலே சந்திர புத்தி இன்று இப்பொழுது பிறக்கின்ற குழந்தைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைய கோள்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது சூரியன் அனுஷத்திலும் ராகுவனுடைய உபநட்சத்திரத்திலும் சந்திரன் ரேவதியிலும் தன்னுடைய சொந்த சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறது. செவ்வாய்க்கோளானது கேட்டை நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு ராகுவனுடைய உபநட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. இன்றைய திசாநாதன் குருவனுடைய விசாகத்திலும் இப்பொழுது சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலும் சென்று கொண்டு இருக்கிறது. குருவை எடுத்துக்கொண்டோமானால் குரு தன்னுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசத்தில் கடக ராசியில் வக்கரகதியில் உச்சம் பெற்று சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலேயே சென்று கொண்டு இருக்கிறது. சுக்கிரனை எடுத்தோமானால் அனுஷத்தில் சனியினுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறது. சனிக்கோளானது மீனத்தில் இருந்து கொண்டு குருவனுடைய பூரட்டாதியிலும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறது. ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய சதயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும், கேது பூரத்திலும் ராகுவனுடைய உபநட்சத்திரத்திலுமாக கோள்களின் சஞ்சார குறிப்பு நமக்கு காட்டுகிறது. அப்படி என்றால் இன்று சூரியனுடைய நட்சத்திரத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தோமானால் கிருத்திகை, உத்தரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் எந்த கோளும் இல்லை. கேது சூரியனுடைய பிரதிநிதியாக சிம்மத்தில் இருந்து இன்று மதியத்திற்கு மேல் திசையை நடத்த இருக்கிறார். இப்போ சூரியனுடைய பலனை செய்வதில்
சூரியனை விட மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருப்பது கேது கோளும் அவன் நட்சத்திரத்தில் இருக்கின்ற கோள்களும். கேதுவனுடைய கோளும் யாரும் இல்லாததால் கேதுவே சூரியனுடைய பணியை செய்வதில் முன்னிலை வைக்கிறது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யாருமே இல்லை, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் யாரும் இல்லை. ஆக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கோள்கள் தாங்களே தன்னுடைய வீட்டினுடைய பலனையும் நிற்கின்ற பலனையும் செய்கிறார்கள். புதனுடைய நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் செல்வதால் புதனுடைய பணியை புதனை விட சந்திரன் மிக வேகமாக செய்து கொண்டு இருக்கிறது. குருவனுடைய பணியை எடுத்துக்கொண்டோமானால் புதன், குரு, சனி என்ற 3 கோள்கள் இந்த குருவனுடைய கடகத்தில் உச்சம் பெற்று வக்கரத்தில் இருக்கின்ற குருவனுடைய பணியை இந்த 3 கோள்களும் செய்கிறது. சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து சனியினுடைய வேலையை செய்யக்கூடிய அதே நேரத்தில் கேது பூரத்தில் இருந்து கொண்டு இந்த சுக்கிரனுடைய பணியை செய்கிறது. ராகு தன்னுடைய நட்சத்திரத்திலும் சதயத்தில், கேது சுக்கிர நட்சத்திரத்திலும் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் யாரும் இல்லாத நிலையில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு மனிதன் ஜாதகம் அல்லது இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை நாம் பார்க்கிறோம்னா கும்ப லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்குண்டான சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக பிறந்த குழந்தைக்கு உடல் தொல்லைகள் இருக்கிறது என்ற குறிப்பை 6க்குடைய சந்திரன் காட்டி அவனுடைய பிறந்த குடும்பத்தினுடைய இடமாக 2ஆம் இடத்திலே இருந்து கொண்டு 5 என்று இந்த குழந்தையினுடைய பூர்வ புண்ணிய இடமாகிய மிதுனம் 5ஆம் இடமாகவும் 8 என்ற கன்னியை இந்த சந்திரன் நிற்கின்ற ரேவதி நட்சத்திரம் குறிப்பதோடு புதன் இந்த மனிதனுடைய 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த குடும்பம் மேலும் மேலும் வளர்ந்து புகழை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. 8ஆம் இடத்திற்கு சின்ன சின்ன இடையூறுகளையும் இந்த குழந்தையால் இப்பொழுது இந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் விருச்சிகத்தில் இருக்கின்ற புதனானது இந்த குடும்பமானது விவசாயத்தை செய்து கொண்டு தீர்க்க முடியாத அளவுக்கு நீர் அதிகமாக இருந்து தொழிலை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழலை நமக்கு காட்டுகிறது. மேலும் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கின்ற இந்த குழந்தையானது எதிர்காலத்திலே சிறப்பான கல்வியை குருவின் மூலமாகவும் சுக்கிரன் மூலமாகவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் என்று இந்த குரு பார்த்தோமானால் இந்த குழந்தையினுடைய 6வது இடத்தில் இருந்து கொண்டு போட்டிகளில் பெரும் வெற்றியை பெற்று இப்பொழுது பிறக்கின்ற குழந்தையானது எதிர்காலத்தில் வங்கி பணி போன்ற பணிகள், இந்த நிதி சார்ந்த பணிகள், கடலிலே கலங்கள் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த கலங்களினுடைய கணக்குகளை மேற்கொள்வதை KS கிருஷ்ணமூர்த்தி அழகாக சுட்டி காட்டுகிறார். கடக ராசியில் திசாநாதனுடைய சாரநாதன் சென்று கொண்டு இருப்பதால் எதிர்காலத்தில் இந்த குழந்தை ஒரு சென்ட்ரல் எக்சைஸ் துறையோ வெளிநாட்டு துறையோ கடற்கரையில் அமர்ந்து கொண்டு வங்கித்துறையிலோ கணக்கியலை செய்து கொண்டு பெரிய தொகையை சம்பளமாக பெறுகின்ற நிலையெல்லாம் இன்றைய திசாநாதன் என்ற சாரநாதன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்திலே 10வது இடத்தில் இந்த புதன் நின்று கொண்டு 5ஐ குறிப்பதால் இந்த குழந்தையினுடைய பூர்வ புண்ணியம் வலு பெறுகிறது. 8ஐ குறிப்பதால் தந்தையினுடைய உடல் நலத்தை கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த குழந்தை ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது விபத்துகள் போன்றவற்றில் கவனமுடன் இருத்தல் வேண்டும் என்ற அறிவுரையெல்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம்.
திசாநாதனே மூவ் ஆகக்கூடிய நகரும் நிலையில் இருக்கின்ற சர ராசியில் இந்த திசாநாதன் புதன் இருந்து 8 புதனாக இருப்பதால் போக்குவரவில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் கொடுக்கிறது. இப்பொழுது கோள் நின்ற உபநட்சத்திரம் ஆகிய புதனுடைய உபநட்சத்திரம் சுக்கிரன், சந்திரனுடைய உபநட்சத்திரம் சந்திரனாகவும் இருப்பதால் சுக்கிரன் இந்த குழந்தைக்கு 3ஆம் இடம் என்று இருக்கின்ற வீட்டை மாற்றி அமைத்து அதை அழகுமிக்க வீடாக மாற்றுகிறது. திசாநாதனே 8இல் சென்று 9இல் சென்று இருந்து 8ஐ செய்வதால் துலாம் ராசியை பற்றி நாம் இப்பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்திரனுடைய உபநட்சத்திரமாகிய சந்திரனே லக்னத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் என்கின்ற எச்சரிக்கையை இந்த சந்திரன் நமக்கு தருவதோடு திசாநாதன் நிற்கின்ற உபநட்சத்திரமாகிய குரு அழகாக 6ஆம் வீட்டில் இருந்து கொண்டு இந்த குடும்பத்திற்கு வருமானத்தை வரவை தர இருக்கிறார். போட்டிகளில் வெற்றியை தருகிறார். குரு தற்பொழுது வக்ரகதியில் இருப்பதால் நேர்பாதைக்கு வந்தவுடன் அதனுடைய மிகுதியான பலன்களை தர இருக்கிறார். இதுதான் இன்றைய டிரான்சிட் என்ற வார்த்தையை இந்த கேபி முறையில் சொல்லுகிறோம். கோள்களுடைய இன்றைய நகர்வு பிறந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தன்னுடைய நட்சத்திரங்களின் மூலமாகவும் தான் நிற்கின்ற உபநட்சத்திரம், திசாநாதன் நிற்கின்ற உபநட்சத்திரம் ஆகியவற்றின் மூலமாக செய்கிறது என்பதுதான் இந்த ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி, இந்த நட்சத்திர சோதிடம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை சொல்லி இதை அனைவரும் கற்று வாழ்க்கையில் பயன்படுத்தி வருகின்ற அன்பர்களுக்கு துல்லிய பலனை சொல்லி வருகின்ற அன்பர்கள் பெரும் பலனை பெற வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த நமது வாழப்பாடி நிர்வாக அன்பர்களுக்கெல்லாம் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் பெரியோர்கள்.